வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறது இந்த சன்ஸ்க்ரீன் தான். இந்த சன்ஸ்க்ரீனோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பனானா போட். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று இதில் லோஷன் மாதிரியான சன்ஸ்க்ரீன் இருக்குது. இன்னொன்று ரெண்டு ஸ்ப்ரே மாதிரி இருக்குது அப்படின்னு, இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது 50+ அப்படின்றாங்க. 50 எதை சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்பிஎஃப் இருக்குது இல்லையா. ஸோ இதுலேயே எஸ்பிஎஃப் 15 இருக்குது, 30 இருக்குது, 50 இருக்குது, 70 இருக்குது, இப்போ 100 வரைக்கும் கூட வந்துருச்சு. இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் இந்த யூவி லைட் சன்லைட்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்ற ரேஞ்சு தான் இந்த நம்பர். ஸோ இது நீங்கள் இப்போ வாங்கும்போதே 50 இல்லை 70, 50க்கு மேலே வாங்குற மாதிரி பாருங்கள். 15, 30 வாங்குறத விட 50, 70 இல்லை 100 அந்த மாதிரி வாங்குறது பெட்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் யூவிஏ அப்படின்றது, யூவின்றது அல்ட்ரா வயலட் லைட் இல்லையா. ஸோ ஏயும் யூவியில் ஏயும் பியும் இது ரெண்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சன்லைட் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம வெளியில் ஸ்போர்ட்ஸில் விளையாடுறாங்க, இல்லை வெளியில் ரொம்ப நேரம் சன்லைட்டில் இருக்காங்க அப்படின்றதுக்கு மட்டும் கிடையாது. ஸ்விம் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்விம் பண்ணும்போதும் அந்த சன் எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்றாங்க. அதனால ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெண்டுக்குமே இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ மணி நேரம்னா கிட்டத்தட்ட 80 மினிட்ஸ் வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 8 ounce சொல்லியிருக்காங்க. எல்லாமே 8 ounce தான். இது எல்லாமே 8 ounce சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஆக்சிபென்சோன் ஆக்சனோசாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இதெல்லாம் இந்த கேன்சர் வர்றதுக்குரிய சான்ஸ் இருக்குது. அதனால் இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஐட்டம் இருக்குது இல்லையா, இது ரொம்ப ஆபத்தானது. இது 2 இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே அதே தான் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஎஃப் 50+ லோஷன். இந்த சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம சன்லைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை அப்ளை பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 2 hours வரைக்கும் இது நம்ம ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டோன்னா 2 hours வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் இல்லை ஸ்வெட்டிங்காக இருக்கட்டும் 2 மணி நேரத்துக்கு இது இருக்கும். 2 மணி நேரம் கழிச்சிச்சு அப்படின்னா வேணும்னா நம்ம திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா என்ன அதில் சேர்த்துருக்காங்க அப்படின்றது தான் இது யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உனக்கு சன்பர்ன்னா உனக்கு சன்லைட்லேருந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வாங்குறது இல்லையா சன்ஸ்க்ரீனு. ஸோ சொல்லியிருக்காங்க வார்னிங் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்ணில் பற்றக்கூடாது, இல்லை வாய்க்குள்ளேலாம் போயிடக்கூடாது. அதாவது வெளியில் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது எக்ஸ்டர்னல் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம கையில் ஏதாவது அடிபட்ட இடத்துல இதை அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை காயங்கள் ஏதோ பட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறோம், ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது ரேஷஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இதை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் குழந்தைங்க பக்கத்தில் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் இது தீப்பிடிச்சி எரியறது கூட சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்டவ்வோ ஏதோ அது பக்கத்துலலாம் நம்ம வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஹீட்டான இடத்துலலாம் வைக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப ப்ரெஷராக இருக்க இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்னால் இதில் சேர்த்துருப்பாங்க, ஆனால் அதனால ஒரு எஃபெக்டும் கிடையாது. அதை தான் இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்வாங்க. அப்புறம் டைரக்ஷன்ஸ் எப்படி இந்த லோஷனை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது 3 தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஸ்ப்ரே பண்ணக்கூடியது, இது லோஷன் மாதிரி இருக்கக்கூடியது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்பிஎஃப் 50 அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் யூவிஏயும் யூவிபியும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் சன்லைட் இல்லை வாட்டர் ரெண்டுக்குமே இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அதே தான் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ், இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ், டைரக்ஷன்ஸ், வார்னிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா இந்த ஒயிட்டாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து போயிடும். ஸோ இதுலேயும் அப்படி தான், இந்த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் லோஷன் அப்ளை பண்ணுறத விட. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப நேரம் வந்து வெயிலில் விளையாடுறது, அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னாக்கா இந்த வாட்டர் கேம்ஸு, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து இது வந்து தேவை. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிலில் போயிட்டு வர்றது இதுக்கெல்லாம் வந்து இது வந்து தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் பற்றினது. இதை பற்றி கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை வந்து பார்த்துட்டு கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.